guys, welcome back to Voice Lab. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா இலுமினாட்டி. இலுமினாட்டியா, அது பாட்டு தானே, அதை பத்தி என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் அதுக்கும் மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்றத பத்தி இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இலுமினாட்டின்றது உண்மையிலே இருந்த ஒரு ரகசிய அமைப்பு. இதோட உண்மையான பேரு பவாரியன் இலுமினாட்டின்னு சொல்லுவாங்க. இது 1776 ஜெர்மனியில ஆடம் வெய்ஷாஃப் அப்படின்றவர்னால தொடங்கப்பட்டது. இந்த அமைப்போட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நல்ல சிந்தனைகள், பகுத்தறிவு, மதசார்பின்மை, அது மட்டும் இல்லாம அடக்குமுறையை எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு பரப்பப்பட்டதுதான் இந்த அமைப்பு. ஆனா சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அமைப்பை தடை செஞ்சுட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி, ரொம்ப ரிலீஜியஸா பைபிளே கடவுளா நினைச்சு கும்பிட்டு இருந்த காலம் அது. ஸோ அந்த டைம்ல இவர் அதுல இருந்து பைபிள்ல இருந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சாரு. ஸோ இது ஏன் இப்படி நடக்கணும், இப்படி இருக்கக்கூடாதா, அது மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டதுனால அந்த டைம்ல அங்க இருக்க போப்புகளோ அவங்கெல்லாம் இவர் ஏதோ நம்ம மேல தப்பான ஈவில், இது இவர் நம்ம திணிக்கிறாரு, இவர் சாத்தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இந்த அமைப்பையே சுத்தமா இருக்கிறதே தெரியாம மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த அமைப்பு 13 பவர்ஃபுல் ஃபேமிலியை சேர்ந்து திருப்பியும் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த அமைப்பை மறுபடியும் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா இந்த 13 ஃபேமிலினால நிறைய போர்கள் இவங்களால நடக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷன். ஆனா லேட்டரா இலுமினாட்டின்ற பேரு பல கான்ஸ்பிரசி தியரியோட கனெக்ட் பண்ணப்பட்டுச்சு. உலக அரசுகள், பேங்க், மீடியா, அப்புறம் பெரிய நிறுவனங்கள், இது எல்லாமே ஒரு மறைமுகமான சக்தி யாரோ பின்னாடி இருந்து இவங்களை கீ கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க, ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு கல்ட்டு தான் இந்த உலகத்தையே ஆளுது அப்படின்ற மாதிரி கருத்து பயங்கரமா பரவுச்சு. ஆனா இதுக்கு நம்பகமான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. இலுமினாட்டி பத்தி பொதுவா பேசுற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அந்த ஆல் சீயிங் ஐ. இந்த போட்டோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரமிட் மாதிரி இருக்கு, அதுக்கு மேல ஒரு கண் இருக்கு. அந்த கண் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த போட்டோ தான் இதுதான் அவங்க அந்த இலுமினாட்டி கல்ட்டுக்கு ஒரு லோகோவாவே வச்சிருக்காங்க. நிறைய பிரபலங்கள் இதுல உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்தது. அது மட்டும் இல்லாம இதுல ரொம்ப முக்கியமானது நியூ வேர்ல்ட் ஆர்டர். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லா பணக்கார இந்த மாதிரி ஒரு எலீட்டான பீப்புள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாமே ஒண்ணு சேர்ந்து சிங்கிள் குளோபல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். அதாவது மொத்த உலகமே ஒருத்தருக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த இலுமினாட்டி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல பரவலா பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இலுமினாட்டி கல்ட் சாத்தானை வழிபடுறாங்க, அவங்க சாத்தானை வழிபடுற ஒரு கும்பல்னு சொல்லப்படுது. இந்த ஐடியா ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரூஃப்ஸ் ஆஃப் அ கான்ஸ்பிரசி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இதை எழுதின ஆத்தர் அந்த கல்ட்ல நடக்கிற சடங்குகளை பத்தி குறிப்பிட்டிருக்காரு. இந்த அமைப்புல ஜாயின் பண்றவங்க 3 வருஷம் தனிப்பட்ட பயிற்சி எடுக்கணும். அதுக்கப்புறமா இலுமினாட்டி பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச பிறகு ஒரு சடங்கு ஒண்ணு நடத்துவாங்களாம். அந்த சத்தியம் பண்ணும்போது அவங்க நெஞ்சு மேல ஒரு கத்தினா நம்ம ஊர்ல இந்த வால் சொல்லுவோம்ல, ஸ்வாட் மாதிரி, அந்த ஸ்வாடை அவங்க நெஞ்சு மேல வச்சு உங்க மேலதிகாரிகளோட கட்டளைகளை நீங்க அடி பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்களாம். அவங்க அதுக்கு ஒத்துக்கணும். அதுதான் அந்த ஒரு செரிமனி மாதிரி நடக்குமா. இவங்க இதெல்லாம் கேட்டு நடந்தாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். பட் இவங்க இதை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இதை அவர் புக்ல குறிப்பிட்டிருந்தாரு. இதுல இன்னொரு முக்கியமான தியரி இப்ப உண்மையா நடந்திருக்குன்னு சில ஆதாரங்களும் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2016 பீட்சா கேட் கான்ஸ்பிரசி தியரின்னு ஒண்ணு சர்க்குலேட் ஆச்சு. அது உண்மையா பொய்யான்றதெல்லாம் இப்போ சில ஆதாரங்களால வெளிவந்திருக்கு. அது என்னன்னு நான் சொல்றேன். கியூ அப்படின்ற ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் உள்ள இருக்கிற ஒரு பெரிய ஆளு, அவர் என்ன பண்றாருன்னா,
நிறைய சின்ன குழந்தைகளை வந்து கடத்தியோ இல்லை இது மாதிரி வாங்கியோ வெளியில வந்து இந்த பெரிய ஆள்களுக்கு வந்து இந்த தப்பான வேலைகளுக்கு யூஸ் பண்றதாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளை நரபலி கொடுத்து அவங்கள சாப்பிடுறதாகவும் வந்து அந்த தியரியில இருந்தது 2016ல. ஆனா இப்போ 2026ல நம்ம எல்லாருமே ஒரு ஃபைலை பார்த்தோம், நன் அதர் தென் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஸோ அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் லீக் ஆச்சு, நிறைய ஹியூமன்ஸே வந்து சாப்பிட்ற மாதிரியான ஃபோட்டோஸ் நிறைய வந்தது, நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபைல்ஸில் வந்து பீட்சா அப்படின்ற வார்த்தை வந்து நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. அதில் பர்டிகுலராக ஒரு இடம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, அவர் வந்து ஒருத்தருக்கு எப்ஸ்டீன் வந்து ஒருத்தருக்கு மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அதில் என்னன்னு போட்டிருந்ததுன்னா, the pizza doesn't scream when you throw it in the oven அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த பீட்சா வந்து அவனுக்குள்ள போடும்போது, அவன்னா நம்ம இந்த கேக்லாம் பண்ணுவோம்ல, அந்த அவன்ல போடும்போது அது கத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல பீட்சான்றது எதை குறிப்பிடுறாருன்னா, ஒரு அண்டர் ஏஜ் குழந்தைய, ஒரு சில்ட்ரனை அதை குறிப்பிட்டு தான் அவர் சொல்றாருன்ற மாதிரி நிறைய வெளியே வந்தது. ஆனா இவ்வளோ கொடூரங்களை பண்றாங்கன்னா அவங்க இதுக்கு மேல எவ்வளவு பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியல. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க ஹை லெவல் பவர்ல இருக்க எல்லாருமே ஒரு ரெப்டைலியன்ஸ் சொல்றாங்க. இது கேட்கும் போதே ஒரு மாதிரி சிரிப்பாவும் இருக்கு, இதெல்லாம் எப்படி உண்மையா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா ரெப்டைலியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு பல்லி மாதிரி இருப்பாங்க. பல்லி மாதிரி இருக்கிற ஒரு ஜந்து வந்து ஷேப் ஷிஃப்டிங் பண்ணும். ஐ மீன் மனுஷங்களா மாறிதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாரையும் வந்து ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வீடியோஸ்லாம் வந்தது, இந்த மாதிரி வந்து கண்ணு வந்து மாறும். நம்ம ஜோ பைடன் இருக்காருல, இதுக்கு முன்னாடி இருக்க யூஎஸ் பிரசிடென்ட், அவர் வந்து கண்ணு வந்து ஏதோ ஒரு வீடியோல மாறும். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், கண்ணு மாறும். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஸ்கின் வந்து ஏதோ வேற மாதிரி இருக்க மாதிரி. ஸோ நீங்க பாக்குறீங்களா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு கிளிச்சா இருக்கலாம், பட் தெரியல என்ன வேணா. இப்போ நடக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல வந்து என்னென்னமோ நடக்குது. ஸோ நம்ம எதையுமே வந்து இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. இப்போ ரீசெண்டா நம்ம இதை பத்தி நிறைய ரூமர்ஸ் பார்த்துருப்போம். அமெரிக்கால நிறைய ஆர்டிஸ்ட் வந்து ஃபேமஸ் ஆகணும், இதுல வந்து ஜாயின் பண்ணி அவங்க எல்லாமே வந்து நம்ம சோலை வந்து சைன் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் நிறைய ரூமர்ஸ் இருக்கு. அது என்னன்னா, அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகணும், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியணும், நல்லா பேரும் புகழோட இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட ஆத்மாவை வந்து சாத்தானுக்கு வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். அது கொடுத்தோன்னே என்னாவும் இவங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க, எல்லாமே ஃபேமஸ் ஆயிடுவாங்க. பட் ஆனால் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட சோல் வந்து அந்த ஆத்மாவுக்கு போயிடும். அதே மாதிரி இருக்கும்போது அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. ஆனால் வெளியே வந்து அது ஒரு ஆக்சிடென்ட்டாவோ இல்லை சூசைடாவோ இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ் இருக்கு. அது மாதிரி நம்ம இப்போ பார்க்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து கண் கூட பார்க்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தியான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் சிங்கர். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்கல்ல, இவங்க இந்த இதில் சேர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்கன்னும், ஆனால் அவங்க விக்கெட்னு ஒரு படம் நடித்தாங்க. அது வந்து இந்த மந்திரம் அதை பற்றின ஒரு மேஜிக்கல் வேர்ல்டு பற்றின ஒரு கதை. அதில் போய் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க இப்படி டோட்டலாக மாறிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க. அவங்க நிறைய ப்ரெஸ் மீட்லலாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வியர்டான ஒரு பிஹேவியர், அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கே வந்து டவுட் வருது, இதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம். இவங்க மட்டும் இல்லாம இவங்க கூட அரியானா கிராண்டே அப்படின்ற ஒரு சிங்கர், அவங்கள நிறைய பேருக்கு தெரியும். அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு நீங்களே பாருங்க. அப்புறம் இந்த படம் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப லீனா, அப்படி எலும்பும் தோலுமா ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி என்னடா இப்படி இருக்காங்களே, நல்லா தானே இருந்தாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது நோயே வந்துச்சா அப்படிதான் நமக்கு வந்து பார்க்கும்போது தோணுச்சு. இவங்க ரெண்டு பேரும் எப்படி அப்சஸ்டா இருக்காங்க, ஒரு மாதிரி வியர்டா, இவங்க ஆக்ஷன்ஸே ஒரு மாதிரி வியர்டா இருந்தது. இது மட்டும் இல்லாம நிறைய ஆர்டிஸ்ட், நான் உங்களுக்கு லைனா ஒன்னொன்னா காட்டுறேன். இவர் வந்து சாம் ஸ்மித். இவர் வந்து நல்ல நார்மலான ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக் தான் போட்டுட்டு இருந்தாரு. பட் லேட்டரா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இவரோட மியூசிக் வீடியோ எல்லாமே ஒரு மாதிரி கோர், அல்ல ஒரு மாதிரி செட்டானிக்கா, சாத்தான் மாதிரி வழிபடுறவங்க மாதிரி, இந்த மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. அவரோட ட்ரெஸ் ஆகட்டும், அந்த ஒரு மியூசிக் வீடியோ ஆகட்டும், எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது.
ஸோ இதெல்லாம் வச்சுதான் இதெல்லாம் உண்மையில இருக்கு போல அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் நமக்கும் வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அறிவுபூர்வமா ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு இப்ப எங்கெங்கயோ போய் நிக்குது. சாத்தான், பேய், நரபலி, ஏலியன், இன்னும் போயிட்டே இருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு எதை பத்தி பேசணும்னாலும் அந்த டாபிக்கை காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவா உங்களுக்காக நான் அதை பேசி அப்லோட் பண்ணுவேன். பாய்.